சில பேர் அவசரப்பட்டு தன் கணவனிடத்துல மனைவியிடத்துல தப்பா பேசிடுறாங்க, வார்த்தையை விட்டுறாங்க. வேலையில பெருமை பாராட்டி இந்த வேலையில எனக்கு என்ன வேற வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி வேலையை தூக்கி போட்டுறது, மேனேஜரை எடுத்தெறிஞ்சு பேசிடுறது, சக பணியாளர்களை சரியா மதிக்கிறது இல்ல. சில பேர் இந்த மாதிரி பெருமை பேசி அவசரப்பட்டு வாய் விட்டு அதனுடைய பின் விளைவுகளை அவங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? நமக்கு நம்ம கேட்கறதுல குயிக்கா இருக்கணுமா, பேசுறதுல நிதானமா இருக்கணுமா, கோபப்படுறதுல ரொம்ப தாமதிக்கணுமா, அவசரப்பட்டு கோபப்படவே கூடாதான். கேட்கறதுல be quick in listening, slow to speech. அவசரப்பட்டு வாயை விட்டுறாதீங்க, எல்லாத்தையும் காதுல கேட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு ரெஸ்பாண்ட் பண்ணணும். மூணாவது, கோபப்படுறத தாமதிக்கணும். வேண்டாம் இப்ப வேண்டாம், இப்ப கோபப்படக்கூடாதுன்னு சொல்லி தாமதிக்கணும். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை நடத்தணும்னா கண்டிப்பா வெற்றிகள் நம்மை தேடி வரும். நம்முடைய எதிராளிகள் கூட நம்முடைய சைலன்ஸை பார்த்து அவங்க குழம்பிடுவாங்க, அவங்களா ரியாக்ட் பண்ணுவாங்க. தயவு செய்து இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிறார், நீங்கள் வெற்றி அடைய வேண்டும்.